ஹாய் கிரிக்கெட் ஃபேம், வெல்கம் டு கிரிக் வித் மனோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்பியன்ஸ் டிராஃபியோட ரெண்டாவது செமிஃபைனல் ப்ரிவ்யூ. யாருக்கும் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்தோட ப்ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டீமோட சாம்பியன்ஸ் டிராஃபி வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி அடித்தது சவுத் ஆப்பிரிக்கா தான். ரெண்டாவது சாம்பியன்ஸ் டிராஃபி அடித்தது நியூசிலாந்து தான். அதுக்கப்புறம் 25 வருஷம் ஆச்சு. நியூசிலாந்தா இருக்கட்டும் சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும் லீக் ஸ்டேஜுக்கு வராங்க, செமிஃபைனலுக்கு வராங்க. ஆனால் ரெண்டு டீமுமே வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் கூட இந்த 25 வருஷமாக வரவே இல்லை. அப்படி ஒரு அந்த கப்புக்கான ஒரு வறட்சி அப்படிங்கிறது அவங்க டீமுக்கு ஏற்பட்டுருச்சு. இன்னொன்று வந்து பரவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கானா வந்து சோக்கர்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு சற்றும் குறைவில்லாத சோக்கர்ஸ் தான் நியூசிலாந்து. ஏன்னா கடந்த 25 வருஷத்துல 2021 ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டாங்க. இல்லைன்னா அவங்களுமே சோக்கர்ஸ் தான். ஏன்னா வந்து நியூசிலாந்துக்கு வந்து ஹேட்ரஸ் பெருசாக கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்கள அந்த சோக்கர்ஸ்ங்கிற டேகை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லீக் மேட்ச்லாம் நல்லா விளாண்டுட்டு ப்ரெஷர் மேட்ச்லாம் வரும்போது 100 for 1 இருப்பாங்க, 150 for 9 இப்படின்னு ஆகிற கேஸ் தான். ஸோ இந்த மேட்சை வந்து நம்ம வந்து பில்டப் அப்படின்னு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா சோக்கர் வெர்சஸ் சோக்கர். கண்டிப்பாக இதில் இன்னொரு விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னா இந்த ரெண்டு டீமும் செமிஃபைனல் விளையாடுறதுனால 25 வருஷமா சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஃபைனலே போகாது இந்த ரெண்டு டீம்ல ஒரு டீம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைனல் போகுது. நியூசிலாந்து கிரிக்கெட் டீமோட ப்ரிவியூ பார்ப்போம். நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் சாண்டர் புதுசாக கேப்டனாக சார்ஜ் எடுத்ததுலேருந்து ரீசெண்டாக ஒரு ட்ரை சீரியஸ் பாகிஸ்தானில் வச்சு நடந்துச்சு. அதில் ஃபைனல் வந்து அந்த ட்ரை சீரீஸை வின் பண்ணாங்க. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலையுமே இருக்கட்டும் நல்ல சூப்பராக ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே வின் பண்ணாங்க. போன மேட்ச் இந்தியா கூட தோத்துட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு வெல் பேலன்ஸ் டீம். சாண்டர் வந்ததுக்கப்புறம் அந்த டீம் வந்து ஒரு வெல் பேலன்ஸ் டீமாக தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களோட சீனியர் பவுலரான ட்ரெண்ட் போல்ட்டு சவுதிலாம் இல்லாமல் இருந்த பட்சத்துலையும் இருக்கிற பவுலரை வச்சு அழகாக மேனேஜ் பண்ணி ஒரு வெல் பேலன்ஸ்டு டீமாக இருந்துச்சு. வெல் பேலன்ஸ்டு பேட்டிங்கும் இருக்குது, பவுலிங் இருக்கிற டீமாக தான் அது இருந்துட்டு வந்துச்சு. இந்தியா கூட வந்து அவங்க வந்து போராடாமல் தோக்கலை. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து எக்ஸலண்ட் பவுலிங். அது ஒரு லூஸ் பால் கூட அவ்வளோ சீக்கிரம் போடலை. அந்த லெவலுக்கு டைட்டாக பவுலிங் போட்டாங்க. அதில் தான் வந்து நியூசிலாந்து விழுந்துச்சு. ஸ்டில் நியூசிலாந்து வந்து வெல் பேலன்ஸ் டீம் தான். அந்த பவுலிங் அட்டாக், அந்த இந்தியா ஸ்பின் பவுலிங் அட்டாக்கை சமாளிச்சுட்டு சவுத் ஆப்பிரிக்காவை ஃபேஸ் பண்ணும்போது இவங்க பவுலிங் அட்டாக் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்து நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம நியூசிலாந்தோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஓப்பனிங் வந்து கான்வே வந்து நான் போன மேட்ச் வந்து சொல்லியிருந்தேன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மிச்சலை வந்து எப்படியாவது கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவரை உள்ளே எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கம்மின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மிச்சலை கொண்டு வந்துட்டாங்க. கான்வேயை உட்கார வச்சுட்டு ரச்சின் ரவீந்தர் எடுத்துட்டு வந்தாங்க. இது நல்ல மூவாக தான் இருக்குது. அந்த 11 சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படி போகலாம். பாகிஸ்தான் பிச்சை பொறுத்த வரைக்கும் 300 320 அப்படிங்கிறது அடிக்கணும். துபாய் பிச்சை மாதிரி கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும். ஒரு 70 for நவுலாஸ் இல்லை 70 ஒரு 80 for 1 இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்கை வந்து இந்த 2 பேரும் கொடுக்கணும். வில்லியம்சன் வந்து சூப்பர் டச் சூப்பர் ஃபார்மில் வந்தார். இந்தியா கூட நான் சொல்லியிருந்தேன் போன ப்ரிவியூவில் 40 ஓவர் வரைக்கும் அவர் நின்னார்னா கேம் வேறன்னு. கரெக்டாக 40 ஓவர் கிட்ட வரைக்கும் நின்னார். பட் எக்ஸலண்ட் ஸ்பின் பவுலிங் இந்தியா, அதனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல பெருசாக. அவர் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணார். டேரல் மிச்சல் ஒரு லைட்டான ஒரு 20 ரன்ஸ் அடித்தார். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தெரிஞ்சிச்சு. பட் இந்த மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். டாம் லாத்தம் அவர் வந்து பெருசாக நான் போன மேட்ச் வந்து நம்பினேன். ஏன்னா வந்து அவர் ஸ்வீப்லேயே நிறைய ரன்ஸ் சேகரிக்கக்கூடிய பிளேயர். பட் ஒரு ஃபெயிலியர் வந்துடுச்சு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூஷியல் பிளேயராக டாம் லாத்தம் இருப்பார். அதுக்கு அடுத்தால வர பிலிப்ஸாக இருக்கட்டும், பிரேஸ்வெல்லாக இருக்கட்டும், இவங்களை வந்து நீங்கள் ஒரு 35 ஓவர் 40 ஓவருக்கு மேலே தான் உள்ளே வர வைக்கணும். இவங்க சீக்கிரம் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நின்று விளாடுற பிளேயர் கிடையாது. வந்தவொடனே அட்டாக் பண்ணுற பிளேயர்ஸ் இவங்க 2 பேரும். ஸோ இவங்க 2 பேருமே பவுலிங்கும் நல்லா போடக்கூடிய எபிலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ் தான். பார்ட் டைம் இல்லை. இப்போ பிரேஸ்வெல்லாம் பார்த்தா பார்ட் டைம் ஸ்பின்னர்னு நம்ம பங்களாதேஷ் கூட 4 விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ இந்த 2 பேரை வந்து ஒரு 40 ஓவர்ஸ்க்கு மேலே வர மாதிரி செட் பண்ணி கொடுத்தால் வந்து ஒரு பெரிய ஸ்கோருக்கு வந்து போக சான்ஸ் இருக்குது. எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலுமே வந்து ஃபீல்டு ஃபர்ஸ்ட் தான் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 300 320 ரிஸ்ட்ரிக்ட் பண்ணால் கண்டிப்பாகவே வந்து சேஸ் பண்ணுறதுக்கான எல்லா எபிலிட்டியும் இருக்குது. நியூசிலாந்து டீமோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்ப்போம். மேட் ஹென்ரி தலைமையில் தான் அந்த பவுலிங் டீம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. சவுதி, ட்ரெண்ட் போல்ட் இந்த மாதிரி சீனியர் பவுலர்ஸ் இல்லாத டைமில் மேட் ஹென்ரி சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. இந்தியா கூட அருமையாக போட்டு 5 விக்கெட் எடுத்தார். அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஜேமிசனாக இருக்கட்டும், வில்லியம் ரோர்க்கியாக இருக்கட்டும் அழகாக போடுறாங்க. ஸ்பின் பவுலர்ஸ் மெயின் ஸ்பின் பவுலர் சாண்டர் தலைமையில் தான் அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இருக்குது. சாண்டர், கிளென் பிலிப்ஸு, பிரேஸ்வெல் இவங்களை கொண்டு தான் இருக்குது. சாண்டர் லெவலுக்கு வந்து பிரேஸ்வெல்லும் பிலிப்ஸும் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்பின்னர் இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த 2 பேருக்குமே இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டெபிலிஷாக தான் இருக்குது நியூசிலாந்து டீமுக்கு. நெக்ஸ்ட் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீமோட ப்ரிவ்யூ பார்ப்போம். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இவங்க கன்சிஸ்டண்டாக வந்து இந்த நாக் அவுட் ஸ்டேஜுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டே தான் இருக்கிறாங்க.
போன வருஷம் நடந்த வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், T20 வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வரைக்கும் போனாங்க, இந்தியா கூட தோத்துட்டாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க, ஆஸ்திரேலியா கூட நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நாளில். இப்போ இந்த சாம்பியன்ஷிப்லையுமே செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்க பிரச்சனை என்னன்னா, நாக் அவுட் வர வரைக்கும் அப்படியே பார்க்கறதுக்கு புலி மாதிரியே தெரிவாங்க. நாக் அவுட் கேம்ஸ்னு வந்துட்டுனா அப்படியே பூனை மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் டீம்ல பதறினா பரவாயில்ல, நாக் அவுட் மேட்ச்னு வந்துட்டா இவங்க பூரா பேரும் 11 பேரும் பதறி ஏதாச்சும் பண்ணி தோத்துருவாங்க. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் 2015 50 வேர்ல்டு கப் செமிஃபைனல். அதில் வந்து ஏபி டிவிலியர்ஸ்லாம் எவ்வளோ பெரிய கிரேட் ஃபீல்டர். அந்த மேட்ச்சில் எலியட் தான் கடைசி வின் பண்ணி கொடுப்பாரு. எலியட்டுக்கான கேட்ச் எல்லாம் ஈஸியாக வர கேட்ச் எல்லாம் பவுண்டரி லைனில் விட்டுருவாங்க. சோக்கு பதட்டம் பதறி தோத்துட்டாங்க. தோத்து யார்ட்டையும் நான் சொன்ன மாதிரி தான் ஒரே அழுக கூட்டமாக இருந்துச்சு. இவங்க ஜெயிக்கிறது வந்து அந்த மேட்ச்சுக்கு தான் ஒரு பெரிய ரிவெஞ்சா இருக்கும். இவங்க ஜெயிச்சாலும் ஃபைனல்ல ஜெயிப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பதட்டமாக தான் இருக்கும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒவ்வொரு ஆட்டி வரும்போதுமே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎல் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆர்சிபி டீம், என்ன ஆர்சிபி கூட கம்பேர் பண்ணி ஆர்சிபி ஒரு கப்பு கூட அடிக்கல, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கப்பு அடிச்சிருக்கு சாம்பியன்ஷிப். பட் இருந்தாலும் ஆர்சிபி ஃபேன்ஸோட மனநிலை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஃபேன்ஸோட மனநிலை இருக்கும். ஆனால் இவங்க 2 ஃபேன்ஸ்க்கு ஒரு காமன் திங்ஸ் என்னன்னா, என்னதான் நடந்தாலும் ஒரு லாயலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். சரி, நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீமோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பவுமா ஃபிட் ஆயிடுவான்னு தோணுது. ஸோ பவுமா ஃபிட் ஆகும் பட்சத்தில் பவுமாவும் ரிக்கில்டனும் தான் ஓப்பன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜோர்ச்சி வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கீழே கிளேசன் வந்துட்டாரு. ஸோ பவுமா வந்து அவர் ஒரு எண்டில் நின்று 40 ஓவர் வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு 80+ 100 அவர் ஆடணும். ரிக்கில்டன் வழக்கமான அவரோட அதிரடி ஆட்டத்தில் ஆண்டு அகெயின் ஒரு செஞ்சுரி போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். 1 டவுன் வர வேண்டர்டசன் 250 இந்த டோர்னமெண்ட் அடிச்சிருக்காரு. போன மேட்ச்சில் கடைசி வரைக்கும் நின்று இங்கிலாந்து கூட முடிச்சு கொடுத்தாரு. சூப்பர் ஃபார்மில் இருக்காரு. அந்த ஃபார்ம் இந்த மேட்சும் கண்டிப்பாக வேண்டர்டசன் கண்டினியூ பண்ணுவார். நம்பர் 4ல் கிளேசன் வராரு. சாண்டராக இருக்கட்டும், பிலிப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்பின் டார்ச்சர் கொடுக்க ஒன்ஸ் வந்து நியூசிலாந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள கிளேசன் புகுந்துட்டாருன்னா பொழந்து கட்டிடுவார். ஆனால் கிளேசன் கொஞ்சம் லேட்டாக வரணும், கொண்டு அவர் 25 ஓவர்லேயே கொண்டு இறக்கி விடக்கூடாது. கிளேசன் கொஞ்சம் லேட்டாக வரணும். அப்புறம் மார்க்ரம் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கிளேசனுக்கு முன்னாடி மார்க்ரம் இறக்கலாம். ஒரு 25 ஓவர் 30 ஓவருக்கு முன்னாடியே வந்து 2வது விக்கெட் விழுந்துட்டுனா கிளேசனுக்கு முன்னாடி மார்க்ரம் இறக்கிட்டு கிளேசனை கொஞ்சம் பின்னாடி கொண்டு வரலாம். ரன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில் கிளேசனை மேலே அனுப்பலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்தால வர மில்லராக இருக்கட்டும், அவரும் போன மேட்ச் அழகாக முடிச்சு கொடுத்தாரு. சிம்பிளாக ஒரு 10 ரன்னுக்குள்ளே அடிச்சிருந்தாலும் முடிச்சு கொடுத்துட்டாரு. அவருக்கு மாட்டினா ஒரு 320 350 வரதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. மல்டரும் நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அவர் பெருசாக பேட்டிங்கில் வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. பவுலிங் வந்து சூப்பராக போட்டார் போன மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீமோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். பவுலிங் பெர்ஃபார்மன்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கிலாந்து சொதப்பிக்கிட்டே இருந்தாலும் ஒரு 180 சம்திங்கில் இங்கிலாண்டை தூக்குறதுக்கெல்லாம் வந்து ஒன்று வேணும். அதனால் பவுலிங் வந்து டாப் கிளாஸாக இருந்துச்சு. மல்டராக இருக்கட்டும், மார்க்கோ ஜான்சனாக இருக்கட்டும், செமையாக போட்டாங்க. மார்க்கோ ஜான்சன்லாம் வந்து 3 விக்கெட் எடுத்தார். அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ரபடா 3 விக்கெட் எடுத்தார். இந்த மாதிரி மாற்றி போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. கேசவ் மகாராஜா அருமையாக போட்டார். எல்லாரும் பவுலிங் போட்ட எல்லாருமே வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. நிகிடி முதற்கொண்டு விக்கெட் எடுத்துட்டார். நிகிடியும் நல்ல ஒரு மாதிரி கண்டெய்னாக தான் போட்டார். ஸோ அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் நியூசிலாந்துக்கு சொன்னனோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பவுலிங் அப்படிங்கிறது நல்ல டீசெண்டாக நல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் மார்க்கோ ஜான்சனுக்கு டபுள் ஆப்ஷன் வர அவர் பேட்டிங்லேயும் வந்து ஒரு 47 ஓவர்லாம் வந்தாருன்னா திடீர்னு ஒரு 3-4 6 அடிச்சு கேமை மாற்றக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது அவருக்கு. மல்டரோட பேட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மார்க்கோ ஜான்சனுக்கும் எபிலிட்டி இருக்குது, ரபடாக்கும் இருக்குது. எப்போவுமே சவுத் ஆப்பிரிக்கா டீம் இப்படி தான் இருக்கும் பாருங்க. அந்த 9 அந்த மகாராஜாவாலையும் பேட் பண்ண முடியும். நிகிடியை தவிர மற்ற எல்லாரும் பேட் பண்ணுவாங்க. அந்த 10 வரைக்கும் இந்த பேட்டிங் இருக்கும், ஃபீல்டிங்கும் செம்மையாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து இந்த நாக் அவுட் கேம்னு வந்துட்டா 11 பேருக்கும் அப்படின்னு நரம்பு தளர்ச்சி வந்துடும். இப்படி வந்துடும். அந்த நரம்பு தளர்ச்சி வராமல் விளாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து வின் பண்ணலாம். இவங்களுமே சேஸை தான் விரும்புவாங்க. ஏன்னா திருப்பியும் நான் சொல்கிறது துபாய் பிச் இல்லை. ஒரு 300 320க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அழகாக இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணலாம். டாஸ் வின் பண்ணால் சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பாக சேஸ் தான் எடுப்பாங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ட்ரேட் மார்க் ஒரு டார்கெட்டை செட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறது, அதனால் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் போகலான்னு கூட அவங்க யோசிக்கலாம். அது வந்து பவுமா கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். லாகூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஒரு 10 to 15 ஓவர்ஸ் வந்து பேசர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு அசிஸ்ட் இருக்கும். மற்றபடி பெருசாக பிச்சில் ஒன்றும் இருக்காது. கரெக்டான லைன் அண்ட் லென்த்தில் வந்து ஸ்பேஸ் பவுலரும் சரி ஸ்பின் பவுலரும் சரி போடும் பட்சத்தில் அவங்களுக்கு விக்கெட் கிடைக்கும். சும்மா சவுட்டு மணிக்கு வந்துட்டு நான் வாரேன் நானும் போடுறேன் அப்படின்லாம் போட்டால் இந்த பிச்சில் வந்து அடி பொழந்துருவாங்க. 300 320 அப்படிங்கிற ரன்ஸ் வந்து ஸ்கோராக ஈஸியாக வந்து ஷுவராக வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அடிக்கலாம்.
டாஸை வின் பண்ணால் சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் சவுத் ஆஃப்ரிக்கா சேஸை விரும்ப மாட்டாங்க. அதுவும் நாக் அவுட்டில் அது ஒரு பெரிய ப்ரெஷராக அவங்களுக்கு இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் பேட்டிங் எடுக்க தான் சான்ஸ் இருக்கும். அதே நியூசிலாந்து வந்தாங்க அப்படின்னா சேஸ் தான் கண்டிப்பாக எடுப்பாங்க. 25 வருஷம் கழிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து 2 டீமில் ஒரு டீம் கண்டிப்பாக ஃபைனல் போகுது. அதனால் 2 டீமும் அப்படி தீப்பொறி வர மாதிரி மோதிக்க போகிறாங்க. ஆனால் 2 டீமோட அந்த மென்டாலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த மென்டர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த டீமோட மென்டர்ஷிப், ஏன்னா 2 டீமுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. எதுவும் ஏற்றி இறக்கிலாம் சொல்ல முடியாது. எந்த டீமோட மென்டர்ஷிப் ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் ஹையாக பாசிட்டிவாக இருக்கோ அவங்க வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மேட்ச்சு. மிஸ் பண்ணாமல் இந்த மேட்சை வந்து பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு க்ளோஸ் என்கவுண்டராக இருக்கும். 2 டீமுமே வந்து உயிரை கொடுத்து வந்து விளாடுவாங்க. அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கிரிக்வித் டீமும் இந்த மேட்சுக்காண்டி ஆவலாக, கிரிக்வித் மனோ டீமும் இந்த மேட்சுக்காண்டி ஆவலாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நம்ம நியூசிலாந்து விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சோட வின்னிங் பெர்சன்டேஜை பார்ப்போம். இந்த மேட்சுக்கு நியூசிலாந்துக்கு 50%, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 50% கிரிக்வித் மனோ டீம் கொடுக்குது. உங்களை நான் த கிராண்ட் சாம்பியன்ஷிப் ஃபினாலேல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மனோ. டேக் கேர்.